தென்காசி மாவட்டம் பாம்புகோவில் சந்தை ஊரைச் சேர்ந்தவர் கண்ணன், வயது 33. இவர் தென்காசி போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்து வந்தார். இவரது மனைவி செல்வராணி இளஞ்சி பேரூராட்சி அலுவலகத்தில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள். மூத்தவன் ராம்கிரிஷ், வயது 5. இளையவன் பிறந்து 10 மாதமே ஆகிறது. இவர்கள் குடும்பத்துடன் இளஞ்சியில் வசித்து வந்தனர். நேற்று மாலை கண்ணன் தனது குடும்பத்தினருடன் கடையநல்லூருக்கு 2 வீலரில் சென்றார். இரவில் மீண்டும் இளஞ்சி நோக்கி வந்து கொண்டிருந்தனர். இடைக்கால் அருகே வந்தபோது எதிரே வேகமாக வந்த கார் பைக் மீது மோதியது. இதில் கண்ணன், அவரது மனைவி, மகன்கள் தூக்கி வீசப்பட்டனர். பலத்த காயமடைந்த மகன் ராம்கிரிஷ் சம்பவ இடத்திலேயே இறந்தான். கண்ணன், மனைவி செல்வராணி, 10 மாத மகன் பலத்த காயமடைந்தனர். தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். சிகிச்சை பலனளிக்காமல் கான்ஸ்டபிள் கண்ணனும் பரிதாபமாக இறந்தார். மற்ற 2 பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சமீபத்தில் நடந்த எஸ்ஐ தேர்தலை கண்ணனும் எழுதியிருந்தார். ரிசல்ட்டுக்காக காத்திருந்த போது இப்படியொரு சோகம் நடந்துவிட்டது. கான்ஸ்டபிளும் அவரது மகனும் விபத்தில் இறந்தது உறவினர்களையும் தென்காசி வட்டார போலீசாரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.